வணக்கம். வாங்க ஏஆ கிரியேஷன் சென்டரில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சீசன் கிடைக்கிறப்ப இது செஞ்சு வச்சுக்கோங்க. 2 நாள் அப்படியே இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லாமணி மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இது கல்லாமணி மாங்காய் அல்லது கிளிமூக்கு மாங்காய் நம்ம சொல்லுவோம். இந்த மாங்காயில் நம்ம மாங்காய் பச்சடி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாங்காவை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சத பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சத பகுதியை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கொட்டையை பார்த்திங்கன்னா இதை நான் இதில் சேர்க்காமல் பச்சடியில் சேர்க்காமல் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார், மீன் குழம்பு அல்லது வத்த குழம்புலாம் செய்கிறப்ப அது கூட நம்ம இந்த மாங்காயை சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சடி செய்கிறதுக்கு ஒரு வானல் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டை நம்ம சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் போல் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. சிறிதளவு தண்ணி சேர்த்துக்குவேன். மாங்காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா மாங்காய் வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். வெல்லம் சேர்த்து ஒரு கிளறி கொடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை. இப்போ வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல்
நல்லா அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.